Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளான ஆரிவொர்க் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் ஃப்ரண்ட் நெக் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதே பேட்டர்ன் தான் வந்து பேக் நெக்கு, ஸ்லீவ்லேயும் இதே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஜரி லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பயுமே ஆரிவொர்க் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஜரி லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைலரிங் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கெலாம் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படின்றதால நம்ம ஜரி லைன் கொடுத்துட்டு நம்ம வந்து பீட் ஒர்க் ஆரம்பிப்போம். நான் இதில் எல்லாமே வந்து காப்பர் பீடு, காப்பர் ஜரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அவங்க சாரியில் வந்து கஸ்டமரோட சாரியில் வந்து காப்பர் த்ரெட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் காப்பரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே. ஸோ ஒரு லைன் ஜரி லைன் கொடுத்துட்டு நான் இன்னொரு லைன் ஜரி லைனும் கொடுக்குறேன். ஜரி லைனுக்கு வந்து இன்பிட்வீன் ஜரி லைன் வந்து கேப் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் 3 ஜரி லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சுகர் பீடு வந்து இந்த மாதிரி நீடில் லோட் பண்ணிவிட்டு நான் 2 சுகர் பீடாக யூஸ் பண்ணியிருக்கேன். 2 சுகர் பீடாக வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் கொடுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஷின்ஸ் என்ன கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன த்ரெட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் நைலான் த்ரெட் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணுவேன். இது 2 தான் யூஸ் பண்ணுவேன். லைட் கலர்ஸ்க்கெல்லாம் வந்து நைலான் த்ரெட்டை யூஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் டார்க் கலராக இருந்ததுன்னா அதுக்கு செல்ஃப் கலர் சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4mm பீட் எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஈஸியான டிப்ஸ் இது. நிறைய பேர் வந்து இந்த த்ரெட்டை ரிமூவ் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஒவ்வொன்றா லோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த த்ரெட்டில் இருக்கிறப்போவே நீங்கள் இந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பீடாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். 4mm பீடு. இது எல்லாமே வந்து காப்பர் பீடு தான். நான் சொன்ன மாதிரி காப்பர்லேயே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுவுமே நான் கோல்டு யூஸ் பண்ணலை. ஸோ 4mm பீட் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்குறேன். பாருங்கள், சுகர் பீடும் 2 சுகர் பீடாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த வீடியோ எல்லாமே பிகினர்ஸ்க்காக தான் நான் போடுறேன். நிறைய பேர் வந்து பேசிக்காக ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். நான் ரைட் சைட் கார்னரில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் மிரர் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸியாக இருக்கும். இந்த மாதிரி பார்டருக்கெல்லாம் யூஸ் பண்ணால் சூப்பராக தெரியும். ஸோ நான் அதை ஒட்டிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். நம்ம ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் பீட் கொடுக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் சுகர் பீட்டை கொடுத்துட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் கம் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சுகர் பீட்டை கொடுத்துக்கிறேன். ஆரிவொர்க் பிகினர் கிட்ட நாங்கள் சேல் பண்ணுறோம். வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்றத எல்லாமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேருந்து ஆர்டர் பண்ணாலும் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். இப்போ வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறோம். இன்பிட்வீன் கேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டோன்ஸ்க்கு அங்கே வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறோம். இது வந்து ஸ்மால் சைஸ் ஸ்டோனு, 4mm சைஸ் இது. ஸோ அதுக்காக வந்து 3 பீட்ஸ் தான் எனக்கு வந்து அங்கே ப்ளேஸ் இருக்குது ஃபிட் பண்ணுறதுக்கு. அது பெரிய சைஸ்னால் நீங்கள் அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் பீடை ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொன்றுத்துக்கும் என் நாட் போட்டு முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். நல்லா பாருங்கள், பேக் ஸ்டிச் கொடுத்திங்கன்னா நல்லா வந்து பீடு வந்து ரிமூவ் ஆகாது. நீங்கள் ஃப்ரேம்லேருந்து எடுத்துட்டாலும் இல்லை கஸ்டமர் யூஸ் பண்ணுறப்போவும் உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகாது. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்பிட்வீன் ஸ்டோனுக்கு வந்து நிறையவே கேப் விடுங்க. அப்போ தான் வந்து அங்கே சுகர் பீடை வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். நீங்கள் கேப் கம்மியாக விட்டுட்டு சுகர் பீடை ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப இடுக்கமாக போயிடும். ஸோ நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அது ரொம்ப ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இல்லைனா ஸ்டோன் ரிமூவ் ஆகி வந்துடும் கேப் இல்லாமல். ஸோ நீங்கள் நல்லா சஃபிஷியண்ட்டாக அந்த ப்ளேஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டோனை ஒட்டிட்டு அதுக்கு சுகர் பீட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3mm பீடை நான் ஸ்டிச் பண்ணுறேன். 3mm பீடும் 4mm பீட் மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். அதேமாதிரி ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணுறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லைனா ஆரிவொர்க் டிசைன்ஸ் என்னோடய சேனலில் போட்டிருக்க டிசைன்ஸ் எதனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 3mm பீட் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 3mm பீடுக்கு மிடில் வந்து நம்ம ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு 3mm பீடு ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் என் நாட் போட்டு. நெக்ஸ்ட் வந்து கேப் விட்டுட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம்.
உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே தெரியும். ஸோ நம்ம 2 பீடை விட்டுட்டு இன்னொரு 2 பீடுக்கு மிடில் வந்து நம்ம இந்த மாதிரி 3 mm பீட் ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். திருப்பியும் இப்போ வந்து நம்ம கேப் விட்டுடுறோம். அதுக்கு நெக்ஸ்ட்டு பீடில் மிடில் வந்து நம்ம ஒரு லென்த்தாக ஒரு செயின் இழுத்து ஒரு 3 mm பீட் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ திருப்பியும் ஒரு கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட்டுக்கு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு 3 mm பீட் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இதே ப்ராசஸ் தான். நெக்கு, ஸ்லீவுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து இதே பார்டர் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் எண்ணாட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புட்டா ஒர்க்கு. அங்கங்கே நம்ம டாட் மாதிரி கொடுப்போம்ல. ஸோ அதுக்கு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு லென்த்தாக ஒரு செயின் இழுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு சுகர் பீட் ஒரு 3 mm பீட் வச்சுட்டு இன்னொரு லென்த்தாக ஒரு செயின் இழுக்கிறோம். அங்கே வந்து ஒரு சுகர் பீட் ஒரு 3 mm பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ டபுள் ஸ்டிச் கொடுத்துட்டு லென்த்தாக ஒரு செயின் இழுத்துட்டு திருப்பியும் ஒரு சுகர் பீட் ஒரு 3 mm பீட் கொடுத்துட்டு மிடில் வந்து எண்ணாட் போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் லுக்கு. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கோட ஃபைனல் லுக். இதுதான் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து பேக் நெக்குக்கும் கொடுத்துருக்கேன். இது பேக் நெக்கோட வியூவு பாருங்கள். ஈவனாக நீங்கள் வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். இது வந்து ஸ்லீவ் பார்ட்டு. ஸ்லீவ்லேயும் நான் இதே பார்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டாட்ஸ் அங்கங்கே கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் ஸ்லீவ் பார்ட்.